வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுக கூட்டணிக்கு தமிழகத்தில் பிரகாசமான வெற்றி வாய்ப்பு யாருக்கு? தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அதிர்ஷ்டமாகவும் அந்த கூட்டணிக்கு தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் வரக்கூடிய ஒரு நல்ல காலமும் பிறந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா இனி நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே நடக்கும், யோகம் பறந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கூட்டணி சேருவது, பெரிய கட்சிகள் கூட்டணி சேருவது, தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அதிகமாகவே ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த வகையில் தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலும் கூட்டணி அமைக்க அதிமுக முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த கட்சியிலும் கிரீன் சிக்னலை போட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் தாவேக்காவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணியும் பதிலளித்துள்ளார். அதில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என மக்கள் விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவை தோற்கடிக்க ஒத்த கருத்துள்ள கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும் என கூறி மறைமுகமாக தாவேக்காவுக்கு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். இதனால் பெருமிதத்தில் தாவேக்காவுக்கு தொடர்ந்து அழைப்புகள் அதிமுகவிலிருந்து சென்று கொண்டிருக்க தாவேக்காவும் அதற்கான ரியாக்ஷன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வருகிறார்கள். இதனால் தமிழக அரசியல் களத்தில் ஒரு சில மாறுதல்களும் மாற்றங்களும் கூட்டணி முடிவுகளும் நடக்கப் போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக யதார்த்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக அரசியல் களமே ஒரு பெரும் விதத்தை தேடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக அது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் எது மற்றும் இதில் பார்த்திங்கன்னா அதிமுகவை நோக்கி ஒரு சில கட்சிகள், ஏன் இப்போ கூட பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றும் பேசி முடிக்காமல் தான் இழுபறியில் நீடித்துட்ருக்கு, தொடர்ந்து இழுபறியில் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக முடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் முடிவுகளை மாற்றணும், கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறார்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.